தமிழக மக்கள் அனைவருக்கும் என் வணக்கம். வணக்கத்தை போட்டுட்டோம், அடுத்தது வெடிய போட வேண்டியதுதான். ஏங்க, நாங்களாம் வேலை வெட்டி பார்க்கணுமா வேணாமா? தொடர்ந்து ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. நிமிடத்துக்கு நிமிடம் திக் திக்குன்னு இருக்கு. நியூஸ் மேல நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. நிம்மதியா என்னால ஒரு சீரியல் கூட பார்க்க முடியல. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். கான்டென்ட்க்கு போகலாம். நான் தான் உங்க ஸ்ரீவள்ளி. முதியோர் இல்லமா இருந்த இந்த சட்டமன்றம் இன்னைக்கு இளைஞர் எழுச்சி மன்றமா மாத்தி காட்டியிருக்கிறார் நம்ம தளபதி. சரி விடுங்க, எதுக்கு இதை இப்ப பேசிக்கிட்டு விஷயத்துக்கு போவோம். சைலண்டா வந்து சம்பவம் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை இப்போ அப்படியே நிஜமாக்கி காட்டியிருக்கிறார் நம்ம தமிழ்நாட்டோட புதிய முதலமைச்சர் விஜய். அவருடைய புதிய அமைச்சரவை விரிவாக்கத்துல 23 புதிய அமைச்சர்கள் பதவி ஏற்கிறாங்க. ஆனா இதுல என்ன புதுசு? சத்தம் இல்லாம நடந்த அரசியல் ராஜதந்திரங்கள் என்னென்ன? ஒரு பக்கம் திமுக கூட்டணியை உடைச்சு விசிகவை உள்ள இழுக்கிற பிளான், இன்னொரு பக்கம் ஆட்சிக்கு வந்த உடனே ரவுடிகளை வேட்டையாடுறது, அம்மா உணவகத்தை புதுப்பிக்கிறதுன்னு சிஎம் விஜய் ஏன் இவ்ளோ ஸ்பீடா இருக்காரு? திரைமறைவுல மூத்த பத்திரிகையாளர் வட்டாரத்துல பேசப்படுற அந்த அதிர்ச்சி உண்மைகளை தான் இந்த வீடியோல அக்கு வேறு ஆணி வேறா உடைக்க போறோம். சுவாரஸ்யமா இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி ஆல்ல போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மேட்டர் என்னன்னா, தாவேக அரசு தங்களோட கொள்கையான மதச்சார்பற்ற சமூக நீதியில எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்றதுக்கு இந்த புதிய அமைச்சரவை பட்டியலே ஒரு சாட்சி. விவரமா ஒப்பிட்டு பார்த்தோம்னா, கடந்த திமுக ஆட்சியில பட்டியலின சமூகத்தை சேர்ந்த 4 பேருக்கு மட்டும்தான் அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனா இன்னைக்கு சிஎம் விஜய் தன்னோட கேபினெட்ல ஒட்டுமொத்தமா 20% இடங்களை, அதாவது 7 இடங்களை பட்டியலின சமூகத்திற்கு ஒதுக்கி கொடுத்திருக்காரு. இது வெறும் மேட பேச்சுக்கான சமூக நீதி இல்ல, உண்மையான அதிகார பகிர்வு அப்படின்னு தான் இப்போ அரசியல் வட்டாரமே வியந்து பாக்குது. இதுல ரொம்ப நெகிழ்ச்சியான அதே சமயம் மாசான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நம்ம மாரி செல்வராஜ் இயக்கத்துல மாமன்னன் படம் பார்த்திருப்போம் இல்லையா? அதிமுகவின் முன்னாள் சபாநாயகர் தனபால் அவர்களின் வாழ்க்கையை வச்சுதான் அந்த படமே பண்ணிருப்பாங்க. இந்த தேர்தல்ல தனபாலுக்கும் அவர் மகனுக்கும் அதிமுகவில் சீட் மறுக்கப்பட்டப்போ அவர் மகன் டிவிகேவில் இணைந்தார். அவருக்கு எம்எல்ஏ சீட் கொடுத்தது மட்டும் இல்லாம இப்போ அமைச்சராக்கியும் அழகு பார்த்திருக்கிறார் சிஎம் விஜய். நிஜமாவே ஒரு மாமன்னன் ரீக்ரியேஷன் இங்க நடந்திருக்கு. அடுத்ததா, இந்த அமைச்சரவையோட பியூட்டி ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு அவினாசி தொகுதியில ஜெயிச்ச 27 வயதான இளம்பெண் கமலி அவர்களை சொல்லலாம். முன்னாள் மத்திய அமைச்சர் எல் முருகனை எதிர்த்து போட்டிட்டு வெற்றி பெற்ற ஒரு சாதாரண ஆசிரியரான இவங்களுக்கு இப்போ 27 வயசுல அமைச்சர் பதவி கிடைச்சிருக்கு. இவங்களோடு சேர்த்து கீர்த்தனா, ஜெகதீஸ்வரி, விஜயலட்சுமின்னு மொத்தம் 4 பெண் அமைச்சர்கள் இந்த கேபினெட்ல மாஸ் காட்டுறாங்க. இப்போ முக்கியமான அரசியல் ட்விஸ்டுக்கு வருவோம். விக்கிரவாண்டி மாநாட்டுல விஜய் பேசும்போது நான் கூட்டணி அமைச்சரவை அமைப்பேன்னு சொன்னப்போ நக்கலா எல்லாரும் சிரிச்சாங்க. ஆனா இன்னைக்கு 60 வருஷத்துக்கு அப்புறம் காங்கிரஸ் கட்சிக்கு 2 மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்து அரசாங்கத்துல உட்கார வச்சிருக்காரு எங்கள் தளபதி. அது மட்டும் இல்ல, மொத்தம் 35 அமைச்சர்கள் வரை இருக்க முடியுன்ற நிலையில இப்ப 33 இடங்கள் நிரம்பியுள்ளது. மீதமுள்ள 2 இடங்கள் விசிகே மற்றும் ஐஎம்எல் கட்சிக்கு பகிர்ந்து தரப்போறத பேச்சு அடிப்படுத்து இவங்களுக்கு அமைச்சர் பதவி என்பது கனவிலும் கிடைக்காத ஒன்று. இதுல வேற ஒரு அமைச்சர் பத்தாது, எங்களுக்கு 2 அமைச்சர் போஸ்டிங் வேணும்னு கேக்குறாங்க இந்த 2 கட்சியும். முந்தா நாள் வரைக்கும் நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்கோம்னு சொன்ன விசிகே இப்போ தாவேக அமைச்சரவையில சேர சம்மதிச்சிருக்காங்கன்னா அப்போ திமுக கூட்டணியில இருந்து அவங்க வெளிவர போறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா திமுக கூட்டணியில இருந்துட்டே இங்க அமைச்சரா இருக்க முடியாது. 5 வருஷம் எந்த ஒரு நெருக்கடியும் இல்லாம சீட்டு நுனியில உட்காராம நிம்மதியா ஆட்சியை ரன் பண்ணணும்னா கூட்டணி கட்சிகளை அரவணைக்கணும்னு விஜய் ஆடிய செம்மையான ஷார்ப்பான ராஜதந்திரம் இது. அடுத்ததா, திமுகவின் கோட்டைன்னு சொல்லப்பட்ட சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இந்த முறை தவேகா பெரிய ஸ்வீப் பண்ணிருந்தாங்க. அதுக்கு நன்றி கடனாக சென்னை ரீஜியனை சேர்ந்த 8 பேருக்கு அமைச்சரவை அந்தஸ்து கிடைச்சிருக்கு. இதுக்கிடையில இன்னொரு அதிரடி. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான வழக்குகளை விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு தமிழக அரசு ஒப்புதல் அளிக்க போறதா ஒரு தகவல் பரபரப்பா போயிட்டு இருக்கு. தேர்தல் பிரச்சாரத்துல செந்தில் பாலாஜியை விஜய் கடுமையா விமர்சிச்சிருந்தா. அதோட முந்தைய ஆட்சியில நடந்த கிட்னி திருட்டு வழக்கு மற்றும் பழைய ஊழல் புகார்கள் எல்லாம் தாவேகா அரசு இப்ப தூசி தட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆட்சிக்கு வந்த உடனே சட்டம் ஒழுங்குல விஜய் அதிரடி காட்டியிருக்காரு. சென்னையில மட்டுமே ஒரே நாள்ல 75க்கும் மேற்பட்ட ரவுடிகளை பிடிச்சு காவல்துறை உள்ள தள்ளி இருக்கு. பொதுவா புதுசா ஒரு ஆட்சி வந்தா கொஞ்ச நாளைக்கு இப்படி அதிரடி காட்டுவாங்க, அப்புறம் நார்மல் ஆகிடுவாங்கன்னு ஒரு விமர்சனம் இருக்கு. ஸ்டாலின் அவர்கள் வந்தப்பவும் சில வேலைகள் தடாலடியா நடந்தது. ஆனா விஜய் 5 வருஷமும் இதே சட்டம் ஒழுங்கு வேகத்தை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறாரு. கடைசியா எல்லாரையும் நெகிழ வச்ச விஷயம், முந்தைய ஆட்சியோட மக்கள் நலத்திட்டங்கள் எதையும் நாங்க நிறுத்த மாட்டோம், பேரை கூட மாற்ற மாட்டோம்னு விஜய் அறிவித்தார். அதுலயும் குறிப்பா கடந்த 5 வருஷமா முடங்கி கிடந்த அம்மா உணவகங்களை மீண்டும் பொலிவுபடுத்தி தரமான உணவுகளை வழங்க உத்தரவிட்டிருக்காரு. தொழிலாளர்களின் கஷ்டம் தெரிஞ்சு இந்த திட்டத்துல தனி கவனம் செலுத்துறாரு. இதோட சேர்த்து அம்மா குடிநீர் திட்டத்தையும் கொண்டு வந்தா ஏழை மக்கள் தவேகா அரசை இன்னும் கொண்டாடுவாங்க. வெறும் அமைச்சர்கள் லிஸ்ட் மட்டும் இல்ல, பின்னால திமுக கூட்டணியை உடைக்கிற ராஜதந்திரம், ரவுடிகள் ஒழிப்பு, அம்மா உணவகம்னு சிஎம் விஜய் இப்ப ஃபுல் ஃபார்ம்ல 6 அடிச்சிட்டு இருக்காரு. எனக்கு ஒரு ஐயம் மட்டும் இருக்கு. டிவிகேல இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கு அதிகார பகிர்ந்து கொடுத்தாச்சு. இதை வச்சு அவங்க கட்சிக்கும் மக்களுக்கும் நல்லது பண்ணுவாங்களா, இல்ல பழையபடி சனதான மொழிக, இல்ல காவல் நிலையத்துல கட்ட பஞ்சாயத்து பண்றது, இல்லனா மது ஒழிப்புன்னு பொய் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்க போறாங்களா, இல்ல திமுக பேச்சை கேட்டுட்டு டிவிகே ஆட்சியை கவிழ்க்க போறாங்களா? இப்படி பல சந்தேகம் இருக்கு. எதுவாக இருந்தாலும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.
உங்களோட அதிரடியான கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை உருவாக்க நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணியிருக்கோம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சமூக அக்கறையுள்ள அடுத்த ஒரு அதிரடி வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்க ஸ்ரீவள்ளி. நன்றி, வணக்கம், டேக் கேர்.